நியாயத்தை அருவருக்கிறார்கள். நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நியாயத்தை அருவருத்து செம்மையானவைகளையெல்லாம் கோணலாக்கி சீயோனை இரத்தப் பழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதைக் கேளுங்கள். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராதோ என்கிறார்கள். ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல் வெளியைப் போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய்ப்போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய்ப்போம். மீகா தீர்க்கதரிசி, கர்த்தருடைய ஆவியானவர் தனக்கு அருளின பலத்தினாலே ஊழியம் செய்கிறார். தேவனுடைய தெய்வீக வல்லமை மீகா தீர்க்கதரிசியினிடத்தில் தங்கியிருக்கிறது. கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று மீகா சொல்லுகிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்த வார்த்தைகளை மாத்திரமே மீகா பேசுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகளோ தங்களுடைய சுய பலத்தினால் தங்களுடைய சொந்த கற்பனைகளை பேசுகிறார்கள். அவர்களிடத்தில் தெய்வீக வல்லமை இல்லை. மீகா தீர்க்கதரிசி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார், மனுஷரிடத்தில் பிரியமாய் இருக்கிறார். மனுஷருடைய ஆத்துமாக்களை பற்றிய அக்கறையும் கரிசனையும் அவரிடத்தில் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் மீகா கருத்தாய் ஊழியம் செய்கிறார். யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்க வேண்டும் என்பது மீகாவின் விருப்பம். கர்த்தருடைய ஆவியானவர் இங்கு ஊழியத்தை செய்வதற்காக மீகாவை பலப்படுத்தி இருக்கிறார். பாவிகளை கடிந்து கொள்ளும் பலமும் பராக்கிரமமும் மீகாவினிடத்தில் நிறையவே இருக்கிறது. அவர் பாவிகளுக்கு விரோதமாக கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை தைரியமாய் பேசுகிறார். மீகாவினிடத்தில் தெய்வீக வல்லமையும் தெய்வீக ஞானமும் இருக்கிறது. அவருடைய பிரசங்க செய்திகளில் வெளிச்சமும் இருக்கிறது, அக்கினியும் இருக்கிறது. தேவ ஆவியானவர் மீகாவின் மூலமாய் கிரியை செய்கிறார். கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள் தைரியமாய் ஊழியம் செய்வார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மனுஷருக்கு பயப்பட மாட்டார்கள். தம்முடைய ஊழிய காரியமாக கர்த்தர் நம்மை அனுப்பியிருக்கிறார் என்னும் நிச்சயம் நமக்குள் இருக்கும்போது நாம் மனுஷர் மூலமாக வரும் எதிர்ப்புகளை பார்த்து பயப்பட மாட்டோம். மீகா யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் தைரியமாய் அறிவிக்கிறார். மீகா சொன்ன எச்சரிப்பின் வார்த்தைகளை இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஒரு சிலர் மாத்திரமே தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புகிறார்கள். மற்றவர்கள் தொடர்ந்து துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். மீகா மனம் திரும்பாத பாவிகளை பார்த்து மனம் சோர்ந்து போகவில்லை. கர்த்தர் தனக்கு கொடுத்த ஊழியத்தை உண்மையாய் செய்து கொண்டு வருகிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே பாவிகளை கடிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஊழியக்காரர்களுக்கு தெய்வீக வல்லமை வேண்டும். அவர்களிடத்தில் விசேஷித்த ஞானமும் விசேஷித்த பலனும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் மீகாவுக்கு பலத்தையும் நியாயத்தையும் பராக்கிரமத்தையும் அருளியிருக்கிறார். ஆவியானவர் இந்த ஆசீர்வாதங்களினால் மீகாவை நிரப்பியிருக்கிறார். மீகா யாக்கோபின் தலைவர்களுக்கும் இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளுக்கும் கர்த்தருடைய செய்தியை சொல்ல ஆரம்பித்த போது, நியாயம் என்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது என்று சொன்னார். இப்போது மறுபடியுமாக யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். மீகா யாக்கோபு வம்சத்து தலைவர்களுக்கும் இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளுக்கும் தம்முடைய வார்த்தையை சொன்னாலும் அவர் யூதாவின் மனுஷருக்கே கர்த்தருடைய செய்தியை பிரதானமாய் அறிவிக்கிறார். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகா தீர்க்க தரிசனம் சொல்லி யூதாவின் சகல ஜனங்களையும் பார்த்து, சீயோன் வயல்வெளியாக உளப்பட்டு எருசலேம் மண் மேடுகளாய்ப்போம், இந்த ஆலயத்தின் பர்வதம் காட்டில் உள்ள மேடுகளாய்ப்போம் என்று
சேனைகளின் கர்த்தர் உரைத்தார் என்று சொன்னான். எரேமியா 26:18. மீகா 3:12 வசனமே எரேமியா 26:18 வசனத்தில் மேற்கோளாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியம் எசேக்கியாவின் ராஜ்யத்தில் சொல்லப்பட்டதாகும். அப்போது வடக்கு இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் அசீரியாவின் சிறையிருப்புக்கு ஏற்கனவே போய்விட்டார்கள். யூதாவின் மனுஷர் மாத்திரமே சிறையிருப்புக்கு தப்பி இருக்கிறார்கள். மீகா இங்கு யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே என்று சொல்லுகிற வாக்கியம் யூதாவின் மனுஷரை குறிக்கும். மீகா யூதாவின் மனுஷருக்கு கர்த்தருடைய வார்த்தையை பொதுவாக சொன்னாலும் யாக்கோபு வம்சத்து தலைவர்களுக்கும் இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளுக்கும் விசேஷமாகவும் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சாதாரண ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது பிரபல்யமானவர்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். தலைவர்களுக்கும் அதிபதிகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாமல் அவர்களை ஒதுக்கி வைத்துவிடக் கூடாது. தலைவர்கள் கர்த்தருக்கு பயந்து ஆளுகை செய்ய வேண்டும். அவர்களிடத்தில் நீதியும் உண்மையும் நியாயமும் காணப்பட வேண்டும். தலைவர்களுடைய இருதயங்களை கர்த்தருடைய பிரமாணம் ஆளுகை செய்யும் போது அவர்கள் ஜனங்களை நீதியாயும் நியாயமாயும் ஆளுகை செய்வார்கள். அதிபதிகளும் தலைவர்களும் தீர்க்கதரிசிகளும் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். அவர்கள் பேராசைக்காரராயும் பணப்பிரியராயும் இருக்கிறார்கள். பணத்திற்கு ஆசைப்பட்டு சத்தியத்தை புரட்டுகிறார்கள். அவர்கள் விக்கிரகங்களை ஆராதித்து ஆவிக்குரிய வேசித்தனம் பண்ணுகிறார்கள். யாக்கோபின் தலைவர்களும் இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளும் நியாயத்தை அருவருத்து செம்மையானவைகளையெல்லாம் கோணலாக்குகிறார்கள். அவர்கள் சீயோனை இரத்த பழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிறார்கள். நீதி என்னும் பேரில் நியாயாதிபதிகள் அநியாயம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நகரத்திலே தங்களுக்கு இஷ்டமான காரியங்களை செய்து கர்த்தருக்கு விரோதமாகவும் மனுஷருக்கு விரோதமாகவும் பாவம் செய்கிறார்கள். எருசலேமிலே புதிய தெருக்களையும் புதிய கட்டிடங்களையும் கட்டுவதாக சொல்லி ஜனங்களை வேதனைப்படுத்துகிறார்கள். தம்முடைய பரிசுத்த நகரம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தில் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நகரம் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் கட்டப்பட வேண்டும். ஆனால் அதிபதிகளும் தலைவர்களும் தங்களுடைய சுய இஷ்டத்தின் பிரகாரமும் சுய விருப்பத்தின் பிரகாரமும் கட்டுகிறார்கள். அவர்கள் சீயோனை இரத்த பழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுகிறார்கள். யாக்கோபின் தலைவர்களும் இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளும் பரிதானத்திற்கு நியாயம் தீர்க்கிறார்கள். வழக்குகளில் நியாயம் இருந்தாலும் தலைவர்கள் பரிதானம் வாங்காமல் நியாயம் தீர்க்க மாட்டார்கள். அநியாயக்காரர்கள் பரிதானம் கொடுத்துவிட்டால் தலைவர்கள் அவர்களுடைய வழக்குகளை அவர்களுக்கு சாதகமாக நியாயம் தீர்ப்பார்கள். ஆசாரியர்கள் கர்த்தருடைய பிரமாணங்களை ஜனங்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். உபதேசம் பண்ணுவதற்கு சம்பளம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் ஆசாரியர்களோ கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அவர்களுக்கு கூலி கொடுத்தால் சத்தியத்தை மாத்திரமல்ல எதை வேண்டுமானாலும் உபதேசம் பண்ணுவார்கள். ஆசாரியர்களுக்கு பணமே முக்கியமாய் இருக்கிறது. ஆசாரியர்களைப் போலவே தீர்க்கதரிசிகளும் பண ஆசை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் பணத்திற்கு குறி சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசிகளுக்கு யார் பணம் கொடுத்தாலும் அவர்கள் விரும்புகிற செய்திகளை தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாய் சொல்லுவார்கள். பணம் கொடுக்கிறவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். இது கர்த்தரால் வரும் சந்தோஷம் அல்ல, இது பணத்தினால் வரும் சந்தோஷம். ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசித்தாலும் தீர்க்கதரிசிகள் பணத்திற்கு குறி சொன்னாலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் இருப்பதினால் அவர்கள் துன்மார்க்கராய் இருந்தாலும் அவர்களுக்கு தீங்கு வராது என்று ஜனங்கள் நம்புகிறார்கள். நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். நாம் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தரே நம்முடைய ஆத்மாவுக்கு அஸ்திவாரமாய் இருக்கிறார். நாம் கர்த்தரை சார்ந்து கொள்வது போல வேஷம் போடக்கூடாது. மாய்மாலக்காரருக்கு கர்த்தர் அஸ்திபாரமாக இருக்க மாட்டார். இந்த உலகமே அவர்களுடைய அஸ்திபாரமாய் இருக்கும். பரிசுத்தவான்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் கர்த்தர் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. மாய்மாலக்காரருடைய ஜீவியமோ இந்த பிரபஞ்சத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ என்று ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் கேட்கிறார்கள். கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமான அவருடைய தேவாலயம்
உடன்படிக்கை பெட்டி, வேத வாக்கியத்தின் சுருள்கள் ஆகியவை அவர்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய மெய்யான பிரசன்னம் அவர்கள் மத்தியிலே இல்லை. எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களிகூர்ந்தவர்களை உன் நடுவில் இருந்து விலக்கி விடுவேன். நீ இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். செப்பனியா 3:11. யூதாவின் வம்சத்தார் கர்த்தருடைய ஆலயம் தங்கள் மத்தியில் இருப்பதை நினைத்து அகங்காரமாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் தங்களை பாதுகாக்கும் என்று நம்புகிறார்கள். தீங்கு எங்கள் மேல் வராது என்று உறுதியாய் சொல்லுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை பாதுகாப்பார், துன்மார்க்கரையோ அழித்து போடுவார். அவர்கள் மீது தீங்கு வரும், தீங்கு எங்கள் மேல் வராது என்று அவர்கள் சொன்னாலும் கர்த்தருடைய நீதியின் பிரகாரம் அவர்கள் மீது தீங்கு வரவே வரும். நாம் பாவம் செய்தாலும் நம்முடைய சபை நம்மை பாதுகாக்கும் என்று சிலர் வீணாய் நம்புகிறார்கள். இவர்கள் கர்த்தரிடத்தில் அடைக்கலம் தேடாமல் தங்களுடைய சபைகளில் அடைக்கலம் தேடுகிறார்கள். சபையில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய இருதயத்திலும் வாசம் பண்ண வேண்டும். நாம் பரிசுத்தமாய் இருந்தால்தான் கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது மெய்யான செய்தி. யாக்கோபின் தலைவர்களும் இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளும் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். அவர்கள் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் அவர்களுக்கு அழிவு வரும். ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல உளப்பட்டு எருசலேம் மண் மேடுகளாய் போம், ஆலயத்தின் பர்வதம் காடு மேடுகளாய் போம் என்று மீகா சொல்லுகிறார். எசேக்கியா ராஜாவின் காலத்தில் மீகா இங்கு சொல்லுகிற தீர்க்கதரிசன வாக்கியத்தை யூதாவின் தலைவர்கள் ராஜாவுக்கு சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்டு எசேக்கியா ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பினார்கள். சீயோன் வயல்வெளியைப் போல உளப்படும் என்று மீகா சொல்லுகிறார். எருசலேம் மண் மேடுகளாய் போகும் என்றும் ஆலயத்தின் பர்வதம் காடு மேடுகளாய் போகும் என்றும் மீகா சொல்லுகிறார். எருசலேமில் உள்ள கட்டிடங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு தரைமட்டமாகும். மீகா இங்கு சொன்ன தீர்க்க தரிசனம் ரோம பேரரசின் காலத்தில் நிறைவேறிற்று. ரோமாபுரியார் எருசலேம் நகரத்தை முற்றிலுமாய் அழித்து போட்டார்கள். எருசலேம் மொத்தமாய் அழிந்து போயிற்று என்பதற்கு அடையாளமாக எருசலேம் கட்டி எழுப்பப்பட்டிருந்த நிலத்தில் ரோமாபுரியார் உழுதார்கள். யூதா வம்சத்தாருடைய பாவங்களின் நிமித்தமாய் எருசலேம் அழிந்து போயிற்று. யாக்கோபின் வம்சத்து தலைவர்களும் இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளும் சீயோனையும் எருசலேமையும் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அதை பரிசுத்தமாய் கட்டி எழுப்பவில்லை. அதற்கு பதிலாக சீயோனை இரத்த பழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டினார்கள். அநியாயத்தினால் கட்டியது நிலைத்திருக்கவில்லை. சீயோன் வயல்வெளியைப் போல உளப்படுவதற்கும் எருசலேம் மண் மேடுகளாய் போவதற்கும் ஆலயத்தின் பர்வதம் காடு மேடுகளாய் போவதற்கும் கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நிறைவேறுகிறது. மீகா கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் வெட்கமடைகிறார்கள், நாணுகிறார்கள். அவர்களுக்கு அந்தகாரமும் ராத்திரியும் உண்டாயிருக்கிறது. அவர்களுக்கு சூரியன் அஸ்தமித்திருக்கிறது. பகல் அவர்களுக்கு காரிருளாய் போயிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கோ கர்த்தருடைய ஆவியானவர் பலத்தையும் நியாயத்தையும் பராக்கிரமத்தையும் அருளுகிறார். தீர்க்கதரிசி ஆவியானவர் கொடுத்திருக்கும் இந்த ஆசீர்வாதங்களை பயன்படுத்துகிறார். யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி பயன்படுத்துகிறார். யாக்கோபு வம்சத்து தலைவர்களே என்னும் வாக்கியத்திற்கு யாக்கோபு வம்சத்து வீட்டாரே என்று பொருள். இந்த வாக்கியம் இந்த அதிகாரத்தில் 2 இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தலைவர்களின் பாவங்கள். தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். தலைவர்களும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் ஆதரிக்கப்பட வேண்டும். ஆனால் இவர்கள் பணத்திற்காக தேவனுடைய ஊழியங்களை செய்யக்கூடாது. நிறைவேறிய முன் அறிவிப்புகள். சீயோன் வயல்வெளியைப் போல உளப்படும், எருசலேம் மண் மேடுகளாய் போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போம். இந்த காரியத்தை எரேமியாவும் முன்னறிவித்திருக்கிறார்.